குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நற்செய்தி. நாடளாவிய ரீதியில் புதிய உணவு மையங்கள் அமைக்க அரசாங்கம் திட்டம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டிற்குள் 100 சமுர்த்தி ஆரோக்கியமான உணவு மையங்களை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உப்பாலி பன்னில இதனை தெரிவித்துள்ளார். சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற வறுமையை ஒழிப்பதுடன் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆதரவளிப்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள 51வது சமுர்த்தி ஆரோக்கியமான உணவு மையம் அண்மையில் மாத்தளை மாவட்டத்தில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டிற்குள் 100 மையங்கள் என்ற இலக்கை அடைவதற்காக ஏனைய மையங்களை அமைக்கும் பணிகளும் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு சத்தான உணவை அணுகக்கூடிய விலையில் வழங்குவதோடு கிராமப்புற தொழில் முயற்சியாளர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டமாக இது பார்க்கப்படுகிறது.